இன்றைக்கி பச்சை மிளகாய் சாம்பார் செய்முறையை பார்க்கலாம். பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளை பூசணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பை தனியாக வேக வச்சுக்கிட்டேன். அதில் என்ன போட்டேன்னா பருப்பு, பூண்டு, எண்ணெய், மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு அதை கடைஞ்சி அந்த இதில் இந்த வதக்கின காய்கள் அதில் போட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிட்டேன். அதை நல்லா வெந்த பிறகு தேங்காய், மிளகு, வெந்தயம், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா வறுத்துட்டு நல்லா கருக விடாமல் வறுத்துட்டு இந்த தேங்காயோட போட்டு மிக்ஸ் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வடிகட்டி இந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாம்பாரில் வதக்கி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வெந்த பிறகு இதை எடுத்து ஊற்றி நல்லா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இந்த எல்லாம் 1 கொதி 2 கொதி வந்தோன்னா